ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து நான் சரவணா ஸ்டோரில் வாங்கின வெஜிடபிள்ஸ் ப்ரைஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வெஜிடபிள்ஸை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் தான், ஸ்னேக் கார்ட். இதை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னா டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்லேயே வந்து ஒரு பேக் தருவாங்க, ஐ மீன் ஒரு கவர் தருவாங்க. அதிலே வந்து ஸ்டோர் பண்ணாலும் ஓகே தான், நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும். பட் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி பேக், கிளாத் பேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும். அதில் ஏதாவது தண்ணி மேபி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நான் இப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை நீங்கள் அந்த கவர்லேயே வந்து அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணிடணும். கேரட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரட்லேயும் வந்து சேம் இதே தான். டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து சீக்கிரமாக வந்து ஒரு மாதிரி கெட்டு போகாது, அழுகி போகாது. புடலங்காய் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பழுத்துரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது அது சீக்கிரமாக பழுக்காது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 2-3 டேஸ் இல்லை 4 டேஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். எல்லாமே நான் இந்த பேக்கில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸுமே நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 டேஸ் 10 டேஸ் வரைக்குமே வந்து நல்லா தான் இருக்குது. பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காம்பு வந்து எடுத்துட்டு நம்ம வந்து டிஷ்யூ போட்டுட்டு ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து எப்பவுமே அப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். எப்படி ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து 2 வீக்ஸ் வந்து தாங்கும். நான் பார்த்திங்கன்னா கீழே ஒரு டிஷ்யூ, மேலே வந்து ஒரு டிஷ்யூ இல்லை 2 டிஷ்யூ கூட வச்சுக்கலாம். அதில் தண்ணி விட்டுச்சு அப்படின்னா இது டோட்டலாக அப்சர்வ் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டோர் பண்ணிடலாம். பட் என்ன அப்படின்னா இது வந்து அவரைக்காய் வந்து சீக்கிரமாக அழுகி போயிடும் அது கூட. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரைக்காய் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து கறிவேப்பிலை. அவங்க கொடுக்குற கறிவேப்பிலை நிறையவே இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுட்டு 2 டிஷ்யூ 3 டிஷ்யூ போட்டு வச்சுருவேன் டாப் அண்ட் பாட்டமில். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்க்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இலை மாதிரி இருக்கும், தண்டுன்னு நினைக்கிறேன் அது. அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். கோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா ரொம்ப நாளே இருக்கும். இஞ்சியும் வந்து இஞ்சி பச்சை மிளகா ரெண்டுமே ஒரே சேம் பாக்ஸ்லேயே நான் அந்த டிஷ்யூ வச்சு போட்டுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வீக்ஸ் 2 வீக்ஸ் கிட்ட கூட நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி புதினா லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது பாக்ஸில் போட்டால் சீக்கிரமாக கெட்டு போயிடுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜிப்லாக் பேக்கில் கீழே டிஷ்யூ மேலே டிஷ்யூ எங்கே ஒரு 2-3 டிஷ்யூ அப்படியே வச்சுட்டு அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.